بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال جل جلاله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال جل جلاله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவற்றி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சொர்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுடைய பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்தனை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, அது வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இல்லாமல், மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கின்ற வரை என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் இந்த உலகத்திலே சந்திக்கின்றானோ அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் தெளிவையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே இருந்து நாம் மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே உங்களுக்கு முன்னால் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய செய்திகளிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்.
அது என்ன செய்தி என்று கேட்டால், நாம் மனிதர்களோடு வாழக்கூடிய இந்த நேரத்திலே ஒரு சில நேரங்களிலே சில வாக்குறுதிகளை கொடுக்கின்றோம், ஒரு சில ஒப்பந்தங்களை செய்து கொள்கின்றோம். இந்த வாக்குறுதிகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நம்மிடத்தில் என்ன மரியாதை இருக்கிறது, என்ன முக்கியத்துவத்தை நாம் தருகின்றோம், இஸ்லாம் எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்தை தருகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே நாம் அறிந்து கொள்வதற்கு இருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒப்பந்தம் வாக்குறுதி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாக்குறுதி என்று சொன்னால் என்ன? வாக்குறுதி என்பது ஒரு சைடுல வர்றது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன் பாய் அப்படின்னு சொன்னா என்னது? அது ஒரு வாக்குறுதி, ஒரு சைடுல வர்றது. ஒப்பந்தம் என்பது 2 சைடுல வர்றது. இதை நீங்க செஞ்சீங்கன்னா அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று 2 சைடுல ஏற்படக்கூடியது ஒப்பந்தம். ஒரு சைடுல கொடுக்கிறது வாக்குறுதி. இந்த 2 சைடாக இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டாலும், ஒரு சைடாக இருக்கக்கூடிய இந்த வாக்குறுதியை எடுத்துக்கொண்டாலும், நாம அதை ஒரு விளையாட்டாகத்தான், ஒரு வேடிக்கையாகத்தான் பார்க்கிறோமே தவிர இது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒன்று. நாம் ஒன்றை செய்வேன் என்று சொல்லிவிட்டால் அதை எந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டும். ஒரு நல்ல காரியத்திற்காக ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமா, நிறைவேற்றாமல் அப்படி விட்டு விடலாமா என்று கேட்டால், ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும், ஒரு மனிதரிடத்திலே ஒரு வாக்குறுதியை கொடுப்பார் என்று சொன்னால், நல்ல காரியத்துக்காக, அதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். ஒரு வாக்குறுதியை கொடுப்பார் என்று சொன்னால் அதை எப்படியாவது நிறைவேற்றுவதற்கு பாடுபட வேண்டும், இஸ்லாம் போதிக்கிறது. அதே போல ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு முஸ்லிம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் என்று சொன்னால் கடைசி வரை அதை பாதுகாக்க வேண்டும், அதை பேண வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு நிறைய இடங்களில் போதனை செய்கிறது. அன்பு சகோதரிகளே, ஏன் அப்படி போதனை செய்கிறது என்று சொன்னால், எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்தப்பட்டுகிறது என்று சொன்னால், இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது ஈமானிய அம்சங்களில் ஒன்றாகவே இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோமா இல்லையா, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை இஸ்லாம் ஈமானிய அம்சங்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முனாஃபிக்கினுடைய அடையாளத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுவாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத்துன், முனாஃபிக்கினுடைய அடையாளம் மூன்று அடையாளங்கள். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினான் என்று சொன்னால் பொய் பேசுவான். முனாஃபிக்கினுடைய அடையாளம் அவனுக்கு அவன்கிட்ட இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவன் பேசினா இவன் பொய் பேசுறான் என்று தெரிந்து கொள்ளலாம். அதே போல வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தான் என்று சொன்னால் அதற்கு மாறா நடப்பான். அதை செய்யறம்பா இதை செய்யறம்பா என்று சொல்லுவான், ஆனா என்ன செய்வான்? செய்ய மாட்டான். அந்த வாக்குறுதிக்கு அப்படி ஆப்போசிட்டா நடப்பான். இது முனாஃபிக்குடைய அடையாளம். வைததுமின கான, நம்பினால் மோசடி செய்வான். இது முனாஃபிக்குடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய அடையாளத்தை நமக்கு கோடிட்டு காட்டுறாங்க. அதுல சொல்றாங்க, வைதா வஅத அஹ்லஃப, அவன் வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறாக நடந்து கொள்வான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஈமானுடைய அம்சங்களில் ஒன்றாகவே நபிகள் நாயகம் ஈமான் கொண்டு விட்டான் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமாக இருக்கான்னு சொன்னா வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யக்கூடாது என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்கிறாங்க. அன்பு சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வாக்குறுதிகளையும் ஒப்பந்தங்களையும் நாம் எந்த அளவுக்கு பேண வேண்டும் என்பதற்கு சின்ன உதாரணம் என்ன என்று கேட்டால், இப்போ உயரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பள்ளத்தை நோக்கி பாய்வதற்கு எப்படி அலை மோதுமோ, உயரமான இடத்தில் தண்ணீர் இருக்குது, அது உயரத்திலேயே இருக்கிறதுக்கு என்ன செய்யாது? விருப்பப்படாது. திறந்து விட்டா என்ன செஞ்சிடும்?
உடனடியே கீழே வந்துடும். அது போலதான் ஒரு மூமின் ஒரு வாக்குறுதி அளித்து விட்டான் என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யணும்? போராட வேண்டும், நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்த வண்ணம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதனை செய்கிறது. அன்பு சகோதரர்களே, இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். எதை இன்றைக்கு நம்ம பரவலா என்ன செய்யறோம்? அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, வாக்குறுதிகள் இந்த ஒப்பந்தங்கள் என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே நம்ம என்ன செய்யறது இல்லை, இஸ்லாமியர்கள் கருதுவதே இல்லை. ஆனால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வாக்குறுதிகளுக்கும் இந்த நாம செய்யக்கூடிய இந்த ஒப்பந்தங்களுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை தருகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் மறுமையில எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு இருக்கு இல்லையா? தொழுகலனா எப்படி கேள்வி கணக்கு கேட்பான், கேள்வி இருக்கிறது. ஜகாத் கொடுக்கலனா கேள்வி இருக்கிறது, சதகா கொடுக்கலனா கேள்வி இருக்கிறது, நோன்பு வைக்கலனா கேள்வி இருக்கிறது. இப்படி எல்லாத்திற்கும் அல்லாஹ் மறுமையிலே நம்ம என்ன செய்வான்? கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை நாமெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅஃபு பில் அஹத், நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், உங்களுடைய ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஏன்? இன்னல் அஹத கான மஸ்ஊலா, நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த வாக்குறுதிக்காக வேண்டி ஒப்பந்தங்களுக்காக வேண்டி கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள், கேட்கப்படும். மறுமையில அல்லாஹ் கேட்பான், ஏண்டா நீ இந்த வாக்குறுதி கொடுத்தியா இல்லையா, அதை நிறைவேற்றினியா என்று அல்லாஹ் நிச்சயமாக மறுமையில கேட்பான் என்று யார் சொல்லுவது? அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் இதற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவத்தை தர வேண்டும்? அன்பு சகோதரர்களே, இதை நம்ம சாதாரணமாக நினைத்து விடக் கூடாது. ஏன்னா இது ஒரு பெரிய மேற்றாகவே இதன் மதிப்பது இல்லை. பெரும்பாலான நபர்கள் இதை பற்றி எனக்கு ஒரு அக்கறை எடுத்துக் கொள்வதே இல்லை. அன்பு சகோதரர்களே, அதனால இந்த வாக்குறுதிகள் ஒப்பந்தங்கள் எல்லாம் இது மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அதை யாரும் பேசுறது இல்லை. பேசினாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடுறாங்களே தவிர அதை பற்றி உண்டான இந்த சிந்தனை நமக்கு வருவதே இல்லை. அன்பு சகோதரர்களே, இதை நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். எதை? அல்லாஹ் வாக்குறுதிகளை பற்றி கேட்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஆயத்துங்க, வஅஃபு பில் அஹத், நீங்கள் வாக்குறுதி செய்தால், ஒரு ஒப்பந்தம் செய்தால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹத கான மஸ்ஊலா, நிச்சயமாக அந்த ஒப்பந்தங்களை பற்றி அந்த வாக்குறுதிகளை பற்றி நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் உங்களிடத்தில் அதற்குண்டான கேள்வியை கேட்பான், ஏன் நிறைவேற்றல என்று கேட்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுறான். இதை நாம் அடிப்படையா வச்சுக்கணும். அதனாலதான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நினைவு கொண்டு வருகிறேன். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது ஈமானிய அடிப்படையில் ஒரு விஷயம். இதற்கு ரெண்டு விஷயம் கண்டிப்பா தேவைப்படுது. என்ன? ரெண்டு அம்சம் தேவைப்படுது. ஒண்ணு என்ன என்று கேட்டால், ஞாபகம் இருக்க வேண்டும். நாம ஏதாவது ஒரு வாக்குறுதி அளித்து விட்டால் அந்த வாக்குறுதி நம்முடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நம்ம அல்லாஹ்விட்ட துஆ செய்யணும். இன்னொன்று, அந்த வாக்குறுதி கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு உந்துதல் இருக்க வேண்டும். நான் இது செய்யணும், செஞ்சு முடிச்சிடணும், அல்லாஹ்வுக்காக இது செய்யணும், நான் இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டேன், அல்லாஹ் கேட்பான் மறுமையில அப்படின்ற அந்த ஒரு உந்துதல் என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தால்தான் நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். நீங்கள் நினைவு அற்றவர்களாக, நினைவு குறைவுடையவர்களாக, ஞாபக சக்தி குறைவுடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றவே முடியாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைச்சான். படைத்து விட்டு அவங்கள்ட்ட ஒரே ஒரு உறுதிமொழி தான் வாங்கினான். வேற எந்த விதமான ஒரு உறுதிமொழியும் வாங்கல, வாக்குறுதியும் வாங்கல, ஒப்பந்தமும் செய்யல. என்ன செஞ்சா? அல்லாஹ் படைச்சிட்டு அவங்கள சொர்க்கத்தில் உலா விட்டுட்டான். உலா விட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, என்பா இங்க ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கிட்ட என்ன செய்யாத, நெருங்காத. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கிட்ட நெருங்காத என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு உறுதிமொழியை அல்லாஹ் வாங்குறான். உறுதிமொழியை வாங்கிட்டான்.
கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போன பிறகு அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி கொடுத்தாங்களா இல்லையா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? அந்த மரத்துக்கிட்ட நெருங்க மாட்டேன்னு சொல்லி மறந்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் அஹிதினா இலா ஆதம மின் கபுல். வெகு காலத்திற்கு முன்னர் நாம் என்ன செஞ்சோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே ஒரு உறுதிமொழியை வாங்கினோம் என்று சொல்லிவிட்டு ஃபனசிய, அவர் மறந்து விட்டார். அவர் மாறு செய்யணும் என்ற எண்ணம் கிடையாது. அதுல உறுதியாக தான் இருந்தாரு. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணெல்லாம் கிடையாது. அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே சொல்றான், ஃபலம் நஜிது லஹு அஸ்மா. அவரிடத்திலே மாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய பார்க்கல, அவர் மறந்துட்டாரு. அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நிலைமை எப்ப வந்துச்சுன்னா, அவருக்கு நினைவாற்றல் இல்லாமல் போய்விட்டது, மறந்துட்டாரு. அல்லாஹ்வுக்கு அந்த உறுதிமொழி கொடுத்ததை மறந்து விட்டார் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ நாம எந்த ஒரு வாக்குறுதி கொடுப்பதாக இருந்தாலும், ஒரு ஒப்பந்தத்தை இருப்பதாக இருந்தாலும், முதல்ல நாம என்ன வாக்குறுதி கொடுத்தோம் அதை நாம என்ன செய்யணுங்க, நினைவில் வைத்துக் கொண்டே இருக்கணும். இப்படி ஒரு வாக்குறுதி நான் அளிச்சிருக்கிறேன், அதை நிறைவேற்றணும் என்ற எண்ணமும் அந்த ஒரு உந்துதலும் இருந்து கொண்டே இருந்தால்தான், இந்த ரெண்டு விஷயமும் இருக்கணும். வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதை நிறைவேற்றணும், இப்படி வாக்குறுதி கொடுத்திருக்கிற என்ற நினைவும் எனக்கு என்ன செய்யணும். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த வாக்குறுதி நாம நிறைவேற்றுவோம். மறுமையிலே அல்லாஹ்விட்ட அதுக்கு உண்டான பதிலை நம்ம சொல்லிடலாம் இல்லையா? இப்ப பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதர். நிறைய கட்டங்கள்ல பயங்கரமான நெருக்கடியான கட்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இஸ்லாத்துல நெருக்கடியான கட்டங்கள்லாம் எவ்வளவு ஏற்பட்டிருக்கு. அந்த கட்டங்களெல்லாம் கூட இந்த ஆயத்தை பேசிக்காக வைத்து பல கட்டங்களில சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, அந்த ஒப்பந்தத்தை நீங்க கையாளுங்க, அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் பேணுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்கள்ல சஹாபாக்களுக்கு சொன்னதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரலாற்றில ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவங்க யார் அப்படிங்கன்னா சாஹிபு சிர் என்று சொல்வார்கள். ரகசியத்தை பேணக்கூடியவர் என்று இவருக்கு பேரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான தோழர் கூட இவர். இவர்கிட்ட தான் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. இவரு பத்ர் யுத்தத்துல கலந்துக்கல, இவரு பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளல. ஆனால் முஸ்லிமா இருக்கிறார். முஸ்லிமாக இருக்கின்ற பொழுது பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ள. பத்ர் யுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு கட்டம். முஸ்லிம்களுக்கு வாழ்வா சாவா என்று நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான போர் தான் பத்ர் போர். அந்த பத்ர் போர்ல 300 சொச்ச சஹாபாக்கள் தான் கலந்துக்கிறாங்க, அவ்வளவுதான் இருக்கிறாங்க. இந்த ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய சஹாபியும் இருக்கிறார். ஆனால் அவர் பத்ர் யுத்தத்துல கலந்துக்கல. பின்னாளிலே அவர்கிட்ட கேட்கிறாங்க சஹாபாக்கள், ஏங்க பத்ர் யுத்தம் என்பது மிக நெருக்கடியான ஒரு கட்டம், அந்த கட்டத்துல நீங்க போய் அந்த பத்ருல கலந்துக்காம போயிட்டீங்களே, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம போச்ச, ஏன் உங்க பங்களிப்பு இல்லாமல் போனது என்று ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப அவர் பதில் சொல்கிறார், காரணத்தை சொல்றார். நான் ஏன் கலந்துக்கல தெரியுமா, நான் முஸ்லிமாக இருந்து அந்த பதில ஏன் கலந்துக்கல தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசுல நானும் என்னுடைய தகப்பனாரும், யாரு ஹுதைஃபத்துல் யமான் சொல்றாங்க, நானும் என்னுடைய தகப்பனாரும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் புறப்பட்டு வரும். வழியில குறைஷிகள் எங்களை என்ன செஞ்சுட்டாங்க, மடக்கி பிடிச்சிட்டாங்க. மடக்கி பிடிச்சு எங்க போறீங்க என்று கேட்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அவர் சொல்றார், நான் சொன்னேன் இது மாதிரி மதீனாவுக்கு ஒரு வேலையா போறேன், முகம்மதை பார்க்க போறேன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க, விட மாட்டாங்க. அதனால ஒரு வேலையா போறேன் அப்படி சொன்னா, ஆனா அவங்களுக்கு தெரியுது, குறைஷிகளுக்கு தெரியுது, இவருடைய தகப்பனாரும் முகம்மதை பார்க்கத்தான் போறாங்கன்னு தெரியுது. கேட்கிறாங்க எங்க போறீங்கன்னு சொல்லி, இல்ல நாங்க ஒரு வேலையா தான் போறோம். திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, இல்ல நீ முகம்மதை பார்க்க தான் போறீங்க, இல்ல ஒரு வேலையா போறோம் சொல்றாங்க.
அவங்களுக்கு ஒரு ஒப்புதல் இல்லை, இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. சரி, இப்படி வேணா செஞ்சுக்கலாம், நீங்க முகம்மதை தான் பார்க்க போறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, அதனால நாங்க ஒரு விஷயத்தை சொல்றோம், ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். நீங்க மதீனாவுக்கு போய் முகம்மதை பார்த்து அவங்க பக்கம் நீங்க போய்விட்டா கூட எங்களுக்கும் அவர்களுக்கும் சண்டை நடந்தால், சொல்றாங்க, எங்களுக்கும் முகம்மதுக்குரிய கூட்டத்தார்களுக்கும் மத்தியிலே ஒரு பிரச்சனை நடந்தால், ஒரு யுத்தம் நடந்தால், ஒரு போர் நடந்தால் என்ன செய்யக்கூடாது, அந்த அணியிலே உங்களுடைய பங்களிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு யார் சொல்றா? குறைஷிகள் சொல்றாங்க. குறைஷிகள் சொல்றாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, அப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவங்க பதில் சொல்லல, சரின்னு சொல்லி ஒப்புக்கிறாங்க. யாரு? ஹுதைபத்துல் யமானும் உங்களுடைய தகப்பனார் என்ன செய்யறாங்க, சரி நாங்க அப்படிலாம் செய்ய மாட்டோம், ஏன்னா அங்கிருந்து தப்பித்தால் போதும், தப்பிச்சு மதீனாவுக்கு போயிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அடைக்கலம் ஆயிடலாம் என்பதற்காக வேண்டி சரின்னு சொல்றாங்க. சொன்னதற்கு பின்னால அவங்களும் விட்டுடுறாங்க. அப்படி விட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை தழுவி கொள்கிறாங்க ஹுதைபத்துல் யமானும் அவங்களுடைய தகப்பனாரும். இத வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த ஹுதைபத்துல் யமான் சொல்றார், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய திருத்தூதரே வழியில் நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சு, நானும் அவங்கள என்ன செஞ்சிட்டோம், இப்படி சொன்னாதான் விடுவாங்க என்பதற்காக நாங்களும் வந்து அவங்களுக்கு போர் நடந்துச்சுன்னா கலந்து கொள்ள மாட்டேன் என்று நான் சொல்லி இருக்கிறேன், இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்ன பொழுது பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு காஃபிர்களிடத்தில் நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டாலும் சரி, வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, ஒப்பந்தம் செய்தாலும் சரி, எப்படி பேண வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, நீங்கள் அங்கே என்ன ஒப்பந்தம் செய்தீர்களோ அந்த ஒப்பந்தப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவங்ககிட்ட நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க, இங்க பக்கம் போனா எதிராக நடந்தால் சண்டைக்கு வந்தால் நாங்க அந்த சண்டையில கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு தானே போன, அதன்படி நீ நடந்து கொள் என்று சொல்லி சஹாபாக்களை திரட்டுகின்ற பொழுது வெறும் 300 சொச்சு சஹாபாக்கள் தான் கிடைக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் வந்தாலும் 2 ஆள் வந்தாலும் மிக பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய அந்த நெருக்கடியான கட்டத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, நீ போருக்கு வர வேண்டாம், அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் என்னால் பதிலில் கலந்து கொள்ளாமல் போய்விட்டது என்று யார் சொல்றா? ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை நம்ம ஹதீஸ்கள் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஒப்பந்தத்திற்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள். நெருக்கடியான கட்டம், இஸ்லாத்திற்கு வாழ்வா சாவா என்று இருக்கக்கூடிய அந்த கட்டம், ஒரு நபர் வந்தாலும் மிக பொக்கிஷமாக கருதக்கூடிய கட்டம், அந்த கட்டத்திலும் கூட காபிர்களிடத்தில் செய்த ஒப்பந்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள் சொன்னால் இன்றைக்கு நாம் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு ஒப்பந்தங்கள், எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுக்கிறோம், எதையாவது நம்ம பேணுறோமா? அதையெல்லாம் ஒரு துச்சமாக பதிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்பான், இன்னல் அஹத கான மஸ்ஊலா, நிச்சயமாக அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை பற்றி அந்த வாக்குறுதிகளை பற்றி கேட்பான் என்ற காரணத்தினால் நெருக்கடியான கட்டமாக இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி நீ போரில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் என்ற விஷயங்களை நாம பார்க்கிறோம். இதே போல ஏராளமான ஹதீசுகளை, ஏராளமான வாக்குறுதிகள் சஹாபாக்கள் செஞ்சாங்க, அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றினார்கள் என்பதை நிறைய ஹதீசுகளை நீங்க பார்க்கலாம். ஒரு சஹாபி அபூ ராஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் மக்கால இருக்கிறார், இஸ்லாத்தெல்லாம் தழுவிழாப்போம். இவரை குறைஷிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. என்ன செய்யணும், அபூ ராஃபியை இந்த கடிதத்தை கொண்டு போய் முகமது இடத்தை கொடுத்து முகமது என்ன பதில் சொல்கிறாரோ அதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு வந்து எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அபூ ராஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் பின்னாடி சஹாபி ஆயிட்டாரு, அந்த சஹாபி எடுத்து அந்த குறைஷிகள் சொல்றாங்க. இவரும் என்ன செய்யறாரு, அதை வாங்கிட்டு போறாரு. அவருக்கு இஸ்லாத்தை தழுவணும் என்ற எண்ணமோ அந்த சிந்தனையெல்லாம் இல்லை, போறோம்
இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை செஞ்சு முடிக்கணும். இங்க போய் இந்த கடிதத்தை கொடுத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கடிதத்தை திரும்ப பெற்று வந்து இவங்கள்ட்ட கொடுத்துடணும். இதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு போறார். மதீனாவுக்கு புறப்பட்டு போன பிறகு அங்க உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிறார். யாரு? அபூ ராஃபி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி என்ன செய்யறாரு, மதீனாவுள்ள அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிறார். பார்த்தா அவருக்கு ஒரு வித்தியாசமா இருக்கிறது, அந்த ஊரே வித்தியாசமா இருக்கிறது. நல்ல ஒழுக்கத்தோட இருக்கிறாங்க, நல்ல பண்பாடு, நல்ல இபாதத்து. இப்ப மக்கால இருந்த மாதிரி இந்த இவர்கள்லாம் இல்லையே என்று சொல்லி மதீனத்து அந்த வாழ்க்கையை பார்த்து விட்டு இவருக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது. என்னடா இது, இது மாதிரி ஒரு புதிய வாழ்க்கையா இருக்கிறது என்று சொல்லி அந்த கடிதத்தை கொண்டு வந்தவர் அவருடைய அந்த நடத்தைகளை பார்த்து விட்டு என்ன செய்யறார் அப்படின்னா இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார். அவர்கிட்ட யாரும் போய் மார்க்கத்தை சொல்லல, மார்க்கத்தை யாரும் போய் சொல்லல. ஆனால் அவர் கடிதத்தை கொண்டு வருகிறார். முகமது இடத்துல கடிதத்தை கொடுத்து விட்டு பதில் கடிதம் எடுத்துட்டு போன எண்ணத்துலதான் வராரு. ஆனால் அங்க உள்ள சூழ்நிலைகள்லாம் பார்க்கிறார். முஸ்லிம்களுடைய அந்த நடவடிக்கை, அந்த ஒழுக்கம், அந்த பண்பாடு, அந்த வணக்க வழிபாடுகள், இதெல்லாம் பார்த்து விட்டு அவருக்கு ஒரு ஆர்வம் வந்து இஸ்லாத்தை தானாக முன் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷனு, நான் திரும்ப மக்காவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன்னு சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ ராஃபியை அழைத்து சொல்றாங்க, ஏன்பா நீ எதற்காக வந்தாய்? ஒன்ன ஒரு ஒப்பந்தம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க, நீ இந்த கடிதத்தை கொண்டு போய் என்கிட்ட கொடுத்துட்டு என்ன செய்யணும், என்னுடைய பதிலை கொண்டு வந்து அங்க போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உன்னை அனுப்பியிருக்கிறாங்க. நீ வந்த வேலையை முடிக்கணும். நீ அங்க என்ன வாக்குறுதி கொடுத்து வந்தாயோ அதை என்ன செய்யணும், மதித்து நடக்கணும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ ராஃபியை திரும்ப அனுப்பிக்கிறாங்க. நீ போயிடு, போய் அந்த வேலையை முடி, அதற்கு பின்னால் உனக்கு இஸ்லாத்தில் ஈடுபாடு இருந்தால் திரும்ப வா. செய்த வாக்குறுதியின்படி என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாத்தின் பக்கம் வந்த, நான் இங்கே தங்கிறேன் என்று சொன்ன அந்த சஹாபியை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்ப மக்காவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொன்னால், ஏன்? இன்னல் அஹத கான மஸ்தூலா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில இந்த ஒப்பந்தத்தை பற்றி கேட்பான். உன்னை என்ன வேலைக்காக அனுப்புறேன், அந்த வேலையை நீ செஞ்சு முடிச்சியா என்று அல்லாஹ் கேட்பான் என்ற காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து அது அங்கேயே இருப்பதற்கு தங்குவதற்கு அனுமதி கேட்ட அந்த சஹாபியை கூட நீ திரும்ப மக்காவுக்கு போயிடு, அதற்கு பின்னால் உனக்கு இஸ்லாம் தான் வா என்று சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஒப்பந்தங்களுக்கும் இந்த வாக்குறுதிகளுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக போய்விட்டது. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் ஒரு துச்சமாக, ஒரு மரியாதை இல்லாமல், அதற்குண்டான ஒரு முக்கியத்துவத்தை நாம் கருதாமல் யதார்த்தமாக நாம் சொல்லிவிடுகின்றோம். நான் செய்யறம்பா, இதை செய்யறம்பா என்று சொன்னார். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஒன்றை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். வாக்குறுதி கொடுத்து விட்டால் நல்ல காரியங்களுக்காக, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நல்ல காரியங்களுக்காக வாக்குறுதி கொடுத்து விட்டால் நான் என்ன செய்யணும், நான் அதன்படி நடந்து கொள்கிறேன் என்று நம்ம நடக்கணும். இது இஸ்லாம் போதிக்கக்கூடிய போதனைகளில் மிக முக்கியமான போதனை. அன்பு சகோதரர்களே, இது மாதிரி நீங்க ஏராளமான ஹதீஸ்களை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கெல்லாம் தெரியும், சஹாபாக்கள் வந்து அந்த அளவுக்கு இந்த உறுதிமொழி கொடுத்து விட்டால் அந்த அளவுக்கு பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களை ஒரு காரியத்தை பெருமானார் முன்னாடி நான் இதை செய்வேன் என்று சொல்லிவிட்டால் அவர்களுடைய உயிர் பிரியும் வரை, அவருடைய மரணம் வரை அதை அவர்கள் கடைபிடித்த வரலாறுகளை எல்லாம் நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அவுஃப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்றாங்க, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு 9 பேர் குழுவா இருந்தோம். 9 பேர் குழுவா இருக்கின்ற சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியில வந்தாங்க. வந்து என்னிடத்தில் உறுதிமொழி கொடுக்க மாட்டீர்களா, என்னிடத்தில் உறுதிமொழி கொடுக்க மாட்டீர்களா, வாக்குறுதி, உறுதிமொழி என்ன வாக்குறுதி கொடுக்க மாட்டீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி எழுப்பி கேட்கிறாங்க. அப்போ அந்த 9 பேரும் முழிக்கிறாங்க, என்ன வாக்குறுதி கொடுக்கிறது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திருத்தூதரை என்ன உறுதிமொழி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது. இது ஒரு உறுதிமொழி. இரண்டாவது, நீங்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதாகணும். இரண்டாவது உறுதிமொழி. மூன்றாவது, தலைமைக்கு நீங்க என்ன செய்யணும்? கட்டுப்பட்டு நடக்கணும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குரலை கொஞ்சம் சப்தமின்றி தாழ்ந்த குரலில் சொன்னாங்க, யாரிடத்திலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கையேந்த கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்றாங்க, அந்த சஹாபாக்களுக்கு போதிக்கிறாங்க, யாரிடத்திலும் எதற்காகவும் கையேந்த மாட்டேன், இந்த உறுதிமொழியை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 9 பேர்கிட்டையும் என்ன செய்யறாங்க? ஒரு உறுதிமொழி வாங்குறாங்க. அந்த 9 பேரும் உறுதிமொழி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், சரியான நேரத்தில் தொழுதுருவோம், அதே போல தலைமைக்கு கட்டுப்படுவோம், யார்கிட்டையும் கையேந்த மாட்டோம். இந்த உறுதிமொழியை கொடுத்ததற்கு பின்னால அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பாசறையிலே பயின்ற அந்த சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பேணினார்கள் என்று சொன்னால் வரலாற்றிலே பார்க்கிறோம். அவர்களுடைய சாட்டை குதிரையில் அமர்ந்து விடுவார்கள், ஒட்டகத்தில் அமர்ந்து விடுவார்களாம். ஒட்டகத்தில் அமர்ந்து விட்டதுக்கு பின்னால அந்த ஒட்டகத்தை ஓட்டுவதற்காக ஒரு சாட்டை இருக்கும் இல்லையா, அது கீழே விழுந்து விடுமா. கீழே விழுந்து விட்டால் அது யாராவது இப்படி போக வரக்கூடியவங்கள்ட்ட கூட அதை எடுத்து கொடுங்க பாயின்னு கேட்க மாட்டாங்களாம். ஏன்? அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடம் அவர் உறுதிமொழி கொடுத்துருக்கிறாங்களா இல்லையா? யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன், கையேந்த மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்களா இந்த சஹாபாக்கள்? அந்த 9 பேர் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, சாட்டை அந்த ஒட்டகத்துடைய சாட்டை கீழே விழுந்து விட்டால் கூட அதை யார்ட்டையும் எடுத்து கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்படி எடுத்து கொடுத்தா அவங்க கையால வாங்க வேண்டியதா ஆயிடுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு மாறு செய்ய வேண்டியதா ஆயிடுமா இல்லையா? கொடுத்த அந்த உறுதிமொழிக்கு மாறு செய்ய வேண்டியதா ஆயிடுமா இல்லையா? அதனால அதை கூட கேட்காமல் இருந்தார்கள் அவர்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இதான் உறுதிமொழி, இதுதான் வாக்குறுதி. ஒரு வாக்குறுதி அளித்து விட்டோம் என்று சொன்னால் அதை நினைவில் சாகும் வரை நினைவில் வைத்துக் கொண்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் நீங்க வரலாற்றில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் இப்படியெல்லாம் சஹாபாக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம நிறைய விஷயங்களை பேசுறோம், இபாதத்துகளை பத்தி பேசுறோம், தொழுகையை பத்தி பேசுறோம், நோன்பை பத்தி பேசுறோம். இதையெல்லாம் அல்லாஹ் கேட்பான் என்ற காரணத்தினால் தானே, இதையெல்லாம் அல்லாஹ் மறுமையில கேட்பான் என்ற காரணத்தினால் தானே அதுல ஒரு ஈடுபாடையும் சுமத்துகின்றோம், ஈடுபாடோடு நாம் நடந்து கொள்கின்றோம். அப்ப அல்லாஹ் இதை பற்றியும் மறுமையில் கேட்பான் என்று அல்லாஹ் சொல்றானே, நீ கொடுத்த வாக்குறுதியை பற்றியும் அல்லாஹ் கேட்பன் என்று சொல்றானே, நீ செய்த ஒப்பந்தத்தை பற்றியும் நிறைவேற்றினாயா என்று கேட்பன் என்று சொல்றானே. அப்ப அதை நாம நினைவு வைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? அதுல ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்க வேண்டுமா இல்லையா? ஆனா இது நிறைய பேர் கொடுக்கிறது இல்லை. அன்பு சகோதரர்களே, இப்ப இந்த வரலாறுகளை எல்லாம் படித்து பாருங்க. அதுல அந்த வரலாறுகளை எல்லாம் படித்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய படிப்பினைகள். வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுறது ஏதோ கதை கேட்டுக் கொள்வதற்காக அல்ல, ஏதோ சுவாரஸ்யமா இருக்கிறது என்பதற்காக, கதை கேட்டுவிட்டு போவதற்காக அல்ல. வரலாறுகளும் படிப்பினைகள் தான் நமக்கு. இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்திருக்கிறான். அதன் மூலமாக நல்ல பல படிப்பினைகளை நாம பெற வேண்டும். அதே போல பார்க்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹுதைபியா உடன்படிக்கை, எல்லோரும் தெரிந்த விஷயம், வரலாற்றில் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனால் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நிறைய படிப்பினை நீங்கள் பார்க்கலாம். அதுல மிக முக்கியமான ஒரு படிப்பினையும் அதில் இருக்கிறது. இந்த வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடாது, ஒப்பந்தங்களுக்கு மாறு செய்யக்கூடாது என்ற படிப்பினையும் கூட அந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கையில நாம் இருப்பதை பார்க்கிறோம். என்ன அந்த ஹுதைபியா உடன்படிக்கை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 1400 சஹாபாக்களுடன் 1400 சஹாபாக்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்வதற்கு வராங்க. அப்படி வருகின்ற பொழுது இது குறைஷிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் என்ன செய்யறாரு? ஒரு கூட்டத்தை கலப்பி கொண்டு வராரு, இங்க வந்தா பிரச்சனை ஆயிடும். இதற்கு இடையில நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்குது. அதுல ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த உம்ரா செய்ய வராங்களே, அது
அல்லாஹுக்கு பிடிக்காமல் கூட இருந்தது. எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஒட்டகத்துல வராங்க, கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்துல வராங்க. அப்படி வருகின்ற பொழுது ஒட்டகம் கூட சண்டித்தனம் பண்ணுது. இடையிலேயே போகின்ற பொழுது இடையிலேயே சண்டித்தனம் பண்ணுது, போக மாட்டேன்றது. பயணம் போயிட்டு இருக்கணும் இல்லையா, இடையில போகாம நிக்குது. எவ்வளவு அடிச்சு உதச்சு பாக்குறாங்க கலப்பறதுக்கு, போக மாட்டேன்னு சொல்லுது. சஹாபாக்கள் கூட திட்டுறாங்க, என்ன இந்த கஸ்வா இப்படி சண்டித்தனம் பண்ணுதே அப்படின்னு சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சண்டித்தனம் என்பது இந்த கஸ்வாவுடைய வரலாற்றிலேயே இல்லை. இந்த கஸ்வா என்ற இந்த ஒட்டகம் இருக்குதே, இது சண்டித்தனம் பண்ணக்கூடிய ஒட்டகம் அல்ல. இதை யார் தடுத்து நிறுத்துகிறார் என்று சொன்னால், அப்ரஹாமுடைய கூட்டத்தை தடுத்து நிறுத்தினாரே அவன்தான் இதை தடுத்து நிறுத்துகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, அப்ரஹாமுடைய கூட்டத்தை யானைப்படையை தடுத்து நிறுத்தினானே, காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி யானைப்படையுடன் அப்ரஹா வந்தானே, அந்த அப்ரஹாமை தடுத்து நிறுத்தினானே அல்லாஹ், அந்த அல்லாஹ் தான் இதையும் தடுத்து நிறுத்துகிறான். என்ன செய்வானா? போகவானா, இப்ப உம்ராவுக்கு போகவானான்னு சொல்லி தடுத்து நிறுத்துகிறான். அப்பயே அவங்களுக்கு வழங்கிருச்சு, இப்ப போனா என்ன செய்ய முடியாது, உம்ரா செய்ய முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஸ்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டகம் போகும் பொழுது என்ன செய்யறாங்க, சண்டித்தனம் பண்ணுகிற பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது எடுபடாது. இருந்தாலும் என்ன செய்யறாங்க, போறாங்க. அந்த ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. என்ன? இஸ்லாத்து, அதாவது முஸ்லிம்களுக்கு முற்றிலும் மாறான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் இருக்கிறது முஸ்லிம்களுக்கு ரொம்ப எதிரான ஒரு ஒப்பந்தம். வரலாற்றிலேயே அது ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு ஒப்பந்தம். எந்த அளவுக்கு, எப்படி ஒரு சராசரியான ஒரு ஒப்பந்தமாக இல்லாமல் எப்படி நடக்குது? இந்த வருஷம் நீங்க என்ன செய்யக்கூடாது, மக்காவுக்குள்ள வரக்கூடாது, ஒரு கண்டிஷன். சரி, ஓகே, அடுத்த வருஷம் நீங்க வரலாம், இது ஓகே. இரண்டாவது கண்டிஷன் என்ன? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு யாராவது வந்தா அங்க சேர்த்துக்க கூடாது, இது ஒரு கண்டிஷன். மதீனாவிலிருந்து மதீனாவுக்கு யாராவது வந்தா என்ன செய்யணும், திரும்பவும் எங்கள்கிட்ட நீங்க ஒப்படைச்சிடணும், இது ஒரு கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்ன? மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தா நாங்க உங்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டோம், இது மூணாவது கண்டிஷன். இப்படியாக இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு ஒப்பந்தம் அது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஃபைட்டுகள் போட்டு அந்த ஒப்பந்தங்களுக்கு சம்மதிச்சிடுறாங்க. இந்த ஒப்பந்தங்களை எதிரணியிலிருந்து எழுதுவதற்கு யார் வராருங்க? அபு சுஃபியான் வர இல்லையா? அபு சுஃபியான் சொல்லக்கூடிய எதிரணியில வராரு, அவரு தான். அவர் என்ன செய்யறாரு, சொல்றார், எழுதுறாரு, ஒப்பந்தம் எழுதப்படுது. இந்த நேரத்தில் ஒப்பந்தம் எழுதப்படக்கூடிய நேரத்திலேயே அவருடைய மகன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வராரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. ஒப்பந்தம் ஹுதைபியா என்ற இடத்துல ஒப்பந்தம் நடக்குது. அப்படி நடக்கின்ற பொழுது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அபு சுஃபியானுடைய சுஹைல் என்று சொல்லக்கூடிய அவர் தான் ஒப்பந்தத்தை எழுத வரார். அந்த சுஹைலுடைய மகன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிஜ்ரத் செஞ்சு என்ன செய்யறாரு, வராரு. வந்த பொழுது அந்த ஒப்பந்தமே எழுதப்படல. ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாங்க ஒப்பந்தம் எழுதியாச்சு, ஒப்பந்தம் எழுதப்பட்டுச்சு, மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தா திரும்ப அனுப்பிடணும்னு சொல்லி, ஆனால் நீங்க ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. யார் சொல்றான்? சுஹைல் சொல்றார், ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, இதற்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லி பார்த்தாங்க. இன்னும் நம்ம கையெழுத்து ஆகல, அதனால இவரை விட்டுடுங்க, இனி வந்தா நாம திருப்பி தந்துடுறோம் என்றெல்லாம் எவ்வளவு ஃபைட் பண்ணி பாக்குறாங்க. ஆனால் என்ன செய்யல, அவங்க முடியல. அந்த நேரத்தில் கூட எதற்காக சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த நேரத்தில் கூட மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த சுஹைலுடைய மகனை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு நீ போயிடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. எதற்காக சொல்றேன்னு சொன்னா, இந்த அளவுக்கு ஒப்பந்தங்களுக்கும் அந்த வாக்குறுதிகளுக்கும், சொன்ன வாக்குறுதியை ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இவனா
வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவன், ஒப்பந்தங்களுக்கு மாறு செய்யாதவன் என்ற நிலையில்தான் மக்களிடையே அவன் உலா வர வேண்டுமே தவிர, இவனா வாக்குறுதிகளுக்கு மாறு செய்யவன், இவன் ஒப்பந்தங்களை மீறக்கூடியவன் என்ற நிலை எந்த ஒரு நிலையிலும் வந்துவிடக்கூடாது. எந்த ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒப்பந்தங்களுக்கு மாறு செய்யாத நிலைதான் ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்க வேண்டும். வாக்குறுதிகளுக்கு மாறு செய்யாத ஒரு நிலைதான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்ற நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால இதையும் நாம எப்படி அல்லாஹ் தொழுகவில்லை என்று சொன்னால் கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை நாம் நம்பி இருக்கின்றோமோ, அதே போல இதையும் நாம் நம்பி நாம் என்ன செய்யணுங்க, நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சீரமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.